அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7 வாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பேசின வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருங்கள் உரண்டுரண்டோடு அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திரனா. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதிமோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுவிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் மாறின பான மாறின கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று
ஆர்ப்பரிப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்பதே. இந்த தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி என்று இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். தேவதூதன் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு வெளியே அந்த கல்லறை மூடியிருந்த கல்லை புரட்டி தள்ளிவிட்டு அதன் மேலே அமர்ந்திருந்தான். அதிகாலையிலே இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த 3வது நாள் அதிகாலையிலே மகதலேனா மரியாளும் மற்றொரு மரியாளுமாக இயேசுவுக்கு சுகந்த வர்க்கங்களை செலுத்தும்படியாக அதிகாலையிலே அவர்கள் புறப்பட்டு கல்லறைக்கு வந்தார்கள். அப்படி வந்த அந்த சமயத்திலே அந்த கல் அங்கே புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அப்பொழுதுதான் அங்கே தேவதூதன் அவர்களை பார்த்து அந்த வசனத்தை சொல்லுகிறார். இந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டவுடனே அவர்களுக்கு ஒரு பயமும் திகிலும் ஏற்பட்டது. ஆகவே தான் அந்த தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாரா. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோமே, எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எப்பொழுது சொன்னார் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 20வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே தம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், தாம் படப்போகிற பாடுகளை குறித்து, தாம் படப்போகிற வேதனைகளை குறித்து அவர் பார்க்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், இயேசு தாம் உயிர்த்தெழ போகிறதை முன்பே தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்கிற தேவன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறீர்களா? இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை 3 காரியங்களை நான் மிக மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது அவர் சொன்ன காரியம், அந்த ஸ்திரீகளை பார்த்தார். ஸ்திரீகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்த மாத்திரத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ஆம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி,
பயப்படாதிருங்கள் என்றார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, இந்த நோயின் கொடூரம் என்ன ஆகுமோ, எனக்கு ஆபத்து நேரிட்டு விடுமோ, கடன் பிரச்சனையிலே நான் சிக்கி வேதனையில் துவண்டு போவேனோ என்றெல்லாம் பலவிதமான பயங்கள் மனிதனை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக அவனை சித்திரவதை செய்து வேதனை மரண அவஸ்தைக்குள்ளாக தள்ளுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள் என்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்கள். அதே 28ஆம் வசனம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று. பாருங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். எல்லாரும் சீஷராக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். இயேசு அவர் தம்முடைய இந்த உலகம் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், சமாதானத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தம்முடைய சீஷர்களாகிய அந்த 11 பேர், அவர்களோடு கடைசியாக இருந்தது 11 பேர், அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் போய் உலகெங்கும் போல் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்கள். 20வது வசனம், அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கடைசியாக 20வது வசனம் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம்! உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார். நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் என்றால் நமக்கு வேறு எதை பற்றியும் கவலை வேண்டாம் இல்லையா? நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? பயந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னும் நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யாமல் இருக்கிறோமா என்றால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், எந்த காரியத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். அது மாத்திரமல்ல, நான் தைரியமாக நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று நான் பறைசாற்றுவேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நான் பறைசாற்றுவேன். மூன்றாவதாக, நீர் என்னோடு இருக்கிறேன் என்று சொன்னதை நம்புவேன். நம்புவீர்களா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நம்பும் பொழுது இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபிப்போம். ஆமாண்டவரே, மரித்தேன், இதோ சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவரே நீர் சொன்னபடி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஐயா. ஆமாப்பா, இனி நாங்கள் எந்த காரியத்துக்கும் பயப்பட போவதில்லை, எந்த காரியத்துக்கும் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை எல்லாருக்கும் சொல்ல போகிறேன்ப்பா. நீர் உயிரோடு இருக்கிறதை நான் எல்லாருக்கும் விவரித்து சொல்ல போகிறப்பா. ஏனென்றா நீர் எங்கள் கூடவே இருப்பேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இதை விட மேலான பாக்கியம் எங்களுக்கு எதுவுமே இல்லைப்பா. நான் அந்த வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த கர்த்தாவே செய்தியில் இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவரை, விசுவாசத்தில் பெருகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.